முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் மனிதர்களைப் போல நரை, திரை, மூப்பு, சாக்காடு ஆகியவை இருந்தன. இதிலிருந்து தேவர்கள் விடுபட வேண்டும் என நினைத்தார்கள். தேவர்களின் தலைவராகிய இந்திரன் அதிலிருந்து விடுபட வேண்டும் என பிரம்மனிடம் முறையிட்டார். ஆனால் அவரை நானும் திரை என்னும் இரண்டாவது கட்டத்திற்கு வந்துவிட்டேன் என நினைக்கிறேன். அதனால் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என சொன்னார். மகாவிஷ்ணுவிடம் முறையிட்ட போது, கவலைப்பட வேண்டாம், இந்த பார்க்கடலில் அமிர்தம் இருக்கிறது. நாம் இந்த பார்க்கடலை கடைந்தால் போதும் அதை பெற முடியும். தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைவது இயலாது. அதனால் அசுரர்களின் உதவியை நாம் நாட வேண்டும் என்று விஷ்ணு பகவான் தெரிவித்தார். 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைந்தனர். அந்த கடலிலிருந்து அமிர்தம் வெளிவருவதற்கு முன் பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. சிந்தாமணி, சூடாமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, துளசி ஆகியவை தோன்றியது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருட்கள் எடுத்துக்கொண்டனர். அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவாக அருள்பாலிக்கின்றார்.